ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, சூப்பரான குரக்கன்ல இட்லியை வைக்க போறேன். வாய் தடமாறிட்டு நண்பர்களே. ராகி இட்லி என்று சொல்லலாம். ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா குரக்கன் என்று தான் சொல்லுவோம். அதுல பாத்தீங்கன்னா சூப்பரா இட்லி மவிச்சு சுட சுட சாம்பார் வச்சு பூண்டு சட்னி வச்சு சாப்பிட போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் பாருங்க, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம். இப்பதான் இப்ப புதுசா இந்த சப்ஸ்கிரைபர் வாராங்கலாம், சோபா நீங்க எப்ப இதெல்லாம் செய்றீங்க, எங்களுக்கு தெரியாது தெரியாது அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. என்னது கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறி பவுடர், அதுகள் எங்களுக்கு தெரியாது, இப்பதான் எனக்கு வருது வீடியோன்னு கேக்குறீங்க. நான் வந்து போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு ஆரம்பிச்சுட்டேன். அப்ப இருந்து நான் தொடர்ச்சியா இப்ப செய்து கொண்டுதான் இருக்கேன். கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கருவாடுகள், கறி பவுடர், அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா கோப்பித்தூள், முட்டமா, எது வேணுமென்றாலும் நாங்க எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அது வெளிநாட்டுக்கு மட்டும் இல்லை, எங்க ஸ்ரீலங்காக்குள்ள எல்லா இடமும் தான் நான் கூடுதலா அனுப்பி கொண்டிருக்கேன். திருகோணமலை, மட்டக்களப்பு அப்படி நிறைய இடத்தை அனுப்பி கொண்டிருக்கேன். உங்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் தேவையோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்ட்டு நாங்க வந்து முதல் இட்லியை ஊத்தி அவிய வச்சுட்டு அடுத்த வெளியே பார்ப்போமா வாங்க. குரக்கன் இட்லி அவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ குரக்கனை ஊற வைக்க போகிறோம். இதை வந்து நாங்கள் குரக்கன் என்று சொல்லுவோம். சில பேர் ராகி என்றும் சொல்லுவீனோம், ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீனோம். எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் கூடுதலாக குரக்கன் என்று தான் சொல்லுவோம். இது வந்து ஒரு 1.5 டம்ளர் மாதிரி எடுக்கலாம். நீங்கள் எனக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ வேண்டினா ஒரு 1.5 டம்ளருக்கு ஒரு கொஞ்சம் கூடுவாக வந்துச்சு. நான் அப்படியே சேர்த்துட்டேன். நீங்கள் எந்த அளவுகளால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுகளால் இப்போ நான் அளக்குற அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளுங்க, சரியா? இப்போ பாருங்கள், 1 டம்ளரும் கொஞ்சம் கூடுதலாகவும் குரக்கன் வந்திருக்கு, எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, நல்ல முத்து போல் நல்ல ஒரு குரக்கன். பார்த்தீங்களா, பார்க்கவே ஆசையாக இருக்குது நண்பர்களே. இது எங்கே வாங்கினான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினான். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லி அரிசி எடுக்கிறேன். 1 டம்ளர் இட்லி அரிசி, பரதட்டி எடுக்க இல்லை, அப்படியே குவிச்சு விட்டு தான் எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசி 1 டம்ளர் இட்லி அரிசி. அதோட பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் கருப்பு உளுந்து எடுக்கல, கோதில்லாத நல்ல வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். இதோட எடுத்து வச்சிருக்கிற குரக்கனையும் சேர்த்தாச்சு. இனி இதோட 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் சேர்க்கணும், அதனால குளிர் தெரியுமா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் சும்மா நார்மலாக தோசை சுடையக்கையும் வெந்தயம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், நல்லா இருக்கும். இனி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு 2-3 தடவை நல்ல வடிவாக கையால் கிளஞ்சு கழுவி எடுக்கணுமேன்னு சொல்லுங்கள். இந்த குரக்கனில் வந்து தூசிகள் இருக்கும், அதால் நல்ல வடிவாக இந்த மாதிரி கிளஞ்சு கழுவி எடுக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 தடவை நல்ல வடிவாக கிளஞ்சு கழுவி எடுத்துட்டு அரிக்கஞ்சட்டியில் ஒரு அரிச்சும் எடுத்து பார்த்தேன் ஒரு 2 தடவை. ஏண்டா அந்த சில வேளை குரக்கனில் கல் மண்ணுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ வந்து சாப்பிடும்போது அது கஷ்டமாயிரும். அதால் 2 தடவை அரிச்சு பார்த்தேன்னா எந்த ஒரு கல் மண் எதுவுமே வர இல்லை. நல்ல ஒரு குரக்கன் நண்பர்களே, கண்டிப்பாக நீங்கள் சரவணா ஸ்டோரில் வாங்கி பாருங்க, சரியா? இந்த மாதிரி 2-3 தடவை கழுவ பாருங்க, மேலால தூசிகள் வந்து கொண்டே இருக்குது. அப்போ நான் ஒரு 1-2-3 தடவை நல்ல வடிவாக திருப்ப கழுவி எடுத்து நான் கழுவி நல்ல வடிவாக வடிச்சு எடுத்துட்டு இதை வந்து ஊற வைக்க போகிறேன். இதை எப்போ நான் ஊற வைக்கிறேன்னா இரவு தான் ஊற வைக்கிறேன். இரவு ஊற வச்சு காலையில் அரைச்சி அடுத்த நாள் இரவு தான் நான் இதை இட்லி அவிக்க போகிறேன். இது தோசையாகவும் சுடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது இது கண்டிப்பாக ஊறணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அரைக்க வலிக்கிறோம். பார்த்தீங்களா, நல்ல வடிவாக இருக்குது. கழுவினோன்னு பார்க்க அந்த மேலே தண்ணியில் பாருங்கள் எந்த ஒரு தூசி துரும்புமே வரையில. இப்போ மூடி வச்சாச்சு, இரவு நல்லா ஊறட்டுக்கும். இனி இதை நான் காலையில் நிறைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது, காலையில் நல்ல வடிவாக ஊறி வந்திருக்கு. பார்த்தீங்களா, இரவு நாங்கள் ஊற வைக்கும்போது 1-2-3 தரம் கழுவினோம்னா அரைக்கும் போது திருப்பி கழுவக்கூடாது. அப்படித்தான் நான் செய்கிறேன். நான் இப்போ நல்லா ஊறிட்டு இந்த ஊறின தண்ணியிலேயே தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். அதால் அதையும் நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். அதையும் எடுத்து ஒரு இதில் ஊற்றி வச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுப்பேன். இனி அரைக்கிறதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3/4 டம்ளர் மாதிரி அவல் எடுத்துருக்கிறேன். அவலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நாங்கள் ஊற வச்ச உளுந்து, அதுக்கு பிறகு குரக்கன் எல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் அரைச்சி கொண்டு வரைக்க கடைசியாக கொஞ்சம் வரைக்க அதோட இந்த அவலையும் சேர்த்து அரைக்கலாம். அதால் தான் இப்போவே ஊற வச்சுட்டேன். இப்போ இனி நான் ஊற வச்ச உளுந்து, குரக்கன், அதுக்கு பிறகு இட்லி அரிசி இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்டர் கப்பில் அரைச்சி எடுக்க போகிறேன். என்கிட்ட சின்ன கப் தான், உங்கள்கிட்ட பெருசு இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசில் கூட அரைச்சி எடுக்கலாம். கணக்காக போட்டு அரைக்கணும். கூட போட்டோம்னு சொன்னால் அது பிறகு லோட் ஆகி இடையில நின்று கொண்டு இருக்குன்னு தெரியும் தான் இந்த கப் மக்கர் பண்ணும். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. கூட போட்டிங்கன்னு சொன்னால் இடையில நின்றுடும். அதால் தான் இப்போ பாருங்கள், நான் ஊற வச்ச தண்ணியிலேயே உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சேன். அந்த தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கணக்காக விட்டு மூடி நல்லா பட்டை அரைக்கணும். அந்த குறுநலா ரவை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா பட்டை அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் சூப்பராக வரும் இட்லி, சரியா? இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சாச்சு.
அரைச்சோன்னே இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ஊற்ற வேண்டியதான் இந்த மாதிரி. இதே மாதிரி மீதம் இருக்கிற இட்லி அரிசி உளுந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து போட்டு தான் கடைசியாக நான் ஊற வச்சு அவலையும் சேர்த்து அரைச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுக்கணும். உண்மைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து சுகர் வர்த்தகாரர்கள்லாம் நல்ல அவைகளுக்கு மட்டும்தான் நல்ல மண்டு இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் டெய்லி நாங்கள் வெள்ளை இட்லி அதுகள் தானே செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவினோம். அப்படியெல்லாம் இல்லை, நல்ல ஒரு சாஃப்டாக பூ போல தான் இருக்கும், நல்லா இருக்கும், விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவினோம். இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்படி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ கடைசியாக இவ்வளவும் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் அவலையும் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன்னா அதோட சேர்த்து தான் இதையும் அவலையும் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். மிச்சமாக இருக்கிற உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஊற வச்சு அவலை பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. கையால் அமர்த்தி பார்த்தோம்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். அதையும் இதோட சேர்த்துட்டு கணக்காக தண்ணியை விட்டுட்டு நல்லா மூடி பட்டை அரைச்சி எடுக்க வேண்டியதான். எவ்வளோத்துக்கு பட்டை அரைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்ல பட்டை அரைச்சோம்னு சொன்னால் நல்லா சூப்பராக பூ போல் பஞ்சு போல் இட்லியோ தோசையோ செம்மையாக வரும். இப்போ நல்லா அரைச்செடுத்தாச்சு பார்த்தீங்களா, அவல் உளுந்தெல்லாம் சேர்த்து நல்ல பட்டை இந்த மாதிரி அரைச்செடுத்தாச்சு. இனி இதையும் நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் தானே, அதோட சேர்க்க வேண்டியதான். நல்ல ஒரு அகலமான பாத்திரமாகவே எடுங்கன்னு சொன்னால் எனக்கு நல்லா பொங்கி வந்துச்சுது. கொஞ்சம் மட்டும் வெளியிலெல்லாம் ஊற்றி இருக்கு. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இனி இதை வந்து நாங்கள் கையால் தான் கலந்து விடணும். அதுக்கு முதல் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பை நான் முன்னாடியே சேர்த்துருவேன், பிறகு சேர்க்க போகிறதில்ல. அதால் உப்பை சேர்த்துட்டு கையெல்லாம் நல்லா வடிவாக கழுவிட்டு நல்ல வடிவாக கலந்து விடணும். அங்கே கையாலாம் கலக்கணும். எவ்வளோத்துக்கு கையால் கலக்கிறோமோ அவ்வளோத்துக்கு இந்த இட்லி மாலாம் பொங்கி சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு பாத்திரத்தை அங்கால தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தூக்கி இதை வச்சிருவேன் கொஞ்சம் நேரம். என்னென்னு சொன்னால் அந்த சின்ன கப் கிரைண்டர் தானே, அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடாயிருமா. அந்த சூடு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் தண்ணிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து வெளியில் வச்சிருவேன். அது பாட்டுக்கு அப்படியே கிடந்து சூப்பராக பொங்கி வரும். இந்த மாதிரி அடியில் இருந்து அப்படியே கிளறி நல்ல வடிவாக கையால் கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு மூடி வைக்கணும். இது வந்து நான் காலையில் இரவு ஊற வச்சேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் தான் எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி கலந்து கொண்டிருக்கிறேன். காலையில் நாங்கள் மூடி வச்சோம்னு சொன்னால் பின்னேரம் நல்ல வடிவாக சுடலாம். இது நார்மலாக ஒரு 8 மணித்தியாலம் புளிச்சு தண்டாலே போதும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பராக அந்த மாதிரி பொங்கி வந்துச்சு. புதுசுட்டு ஒரு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பொங்கி கீழே ஊற்றுருக்கும், அந்த அளவுக்கு பொங்கி வந்துட்டு. இப்போ பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இங்கே எல்லாம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி மூடி போட்டு இதை நாங்கள் வைக்க வேண்டியதான். வச்சுட்டு நல்லா ஊறி வரட்டுக்கு நீங்கள் நார்மலாக ஒரு 8 மணித்தியாலம் ஊற வச்சிங்கன்றாலே போதும். இப்போ நான் வச்சுட்டேன். இனி காலையில் நிறச்சி வச்சுருக்கேன். இனி பின்னேரம் நாங்கள் இட்லியே சுட வேண்டியதான். பாருங்கள் நான் காலையில் அரைச்சி வச்சது எப்படி பொங்கி வந்திருக்கு. நீங்கள் பாருங்க சூப்பராக பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே. அது வேலை இல்லை, அந்த கொஞ்சம் மண்டா நண்பர்களே ஊற்றி இருக்கும் பொங்கி. பார்த்தீங்களா தான் குரக்கன் இட்லி. இதில் தோசையும் சுடலாம். நீங்கள் இட்லி மட்டும்தான் நான் வைக்கணும் இல்லை, எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தோசையும் சுட்டு காட்டுறேன். சரியா, சூப்பராக வரும். அப்படியே அப்படி கலந்து விட்டுட்டு சில பேர் கலக்காமலே ஊற்றுவீனா, நான் கலந்து விட்டுட்டு இட்லி தட்டுக்கு பாருங்கள் எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன். கீழே தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஸ்கீமரில். இந்த மாதிரி ஊற்றுவோம். ஹாய் ஜெனலின், என்ன செய்றீங்க? மிக்சர் சாப்பிடாச்சா? மிச்சம் சாப்பிட்டீங்களா? மற்ற தட்டுக்கு மூத்துவோம். மா பொங்கி வாரத்திலேயே தெரியும் நண்பர்களே எங்களுக்கு இட்லி எப்படி வரும், சூப்பரா வருமா இல்லையான்னு. ஆனால் நல்லா பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆகலும் போட்டு கலக்கக்கூடாது. பொங்கி வந்தோன்னா கணக்கா கலந்தா சரி. பார்த்தீங்களா எல்லாம் ஊற்றியாச்சு. இனி இதை மூடி வச்சுட்டு மிச்சமெண்டா ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு மவிக்கலாம். அப்படி வடிவா மூடிட்டு இது வந்து நான் உள்ளுக்கு கொண்டு அடுப்பில் வைக்க போறேன். அடுப்பில் வச்சுட்டு வெளியே அடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாம்பார் அதுக்கு பிறகு சட்னி வேலையே பார்க்கலாம். என்ன இப்போ முதல் பூண்டு சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி அப்படி கூட சொல்லலாம். எது வேணாலும் சொல்லலாம். நாங்கள் வைக்கிறதா நண்பர்களே பேர் சட்டி சூடாட்டுக்கும். சாம்பாரே போதும். ஆனால் என் மகனுக்கு இதுதான் வேணுமாமா. என் சாம்பார் சாப்பிடலாதா? ஏன் அதால பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்கிறேன் நண்பர்களே அவருக்காக. இதை செய்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாம்பாரை வைப்போமா. நல்லெண்ணெய் விடுவோம். சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம்,
எங்க கரண்டிங்க நாங்கள் இது கொஞ்சம் பொரியட்டுக்கும் பார்த்தீங்களா இந்த கரண்டி கொண்டு தாரா என்னட்ட. ஓகே வெயிட் சொல்லுங்க. இதோட பாருங்க உள்ளி வெள்ளைப்பூடு சுடும் முழுசா உரிச்சு வச்சிருக்கேன் அரைக்கிறது தானே அதால உள்ளி கொஞ்சம் லைட்டா பொரியட்டுக்கும். வெங்காயம் ஹலோ கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் இதோட உப்பு கொஞ்சம் போட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும். வதங்கட்டும். இப்போ பாருங்க தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா எப்படி வதங்கணும். இனி பாருங்க கட்டத்தூள் சேர்க்க போறேன். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு. நீங்க மிளகாய் சேர்க்கறதுன்னா முதலே சேர்த்துடலாம். நான் இவ்வளவு தான் சேர்க்கிறேன். நாக கூட சேர்க்கல சின்னாக்கள் தானே சாப்பிட்றது அதால இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோட மல்லியில சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இப்ப பாருங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதை இறக்கிட்டு ஆறினொன்னு அரைச்சி போட்டு கடுகும் செத்தல் மிளகாயும் தாளிச்சு போடுவோம் ஆறட்டுக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இங்கெல்லாம் நான் சாம்பாரை வைக்க போறேன். நல்ல பெரிய சட்டி மண் சட்டி பாத்தீங்களா அந்தோணியரப்பா கோயில் கொடியேற்றத்துக்கு வேண்டினேன். இதுல வந்து முருக்கங்காய் பெரிய சட்டி அப்பதான் சாம்பார் கூட வச்சா நாங்க நாளைக்கு மசி சாப்பிடுவோம். அதுக்காகத்தான் கத்தரிக்காய் கேரட் வட்டக்காய் லீட்ஸ் போஞ்சி பருப்பு கழுவி எடுத்துருக்கேன் பாருங்க. இதோட அதையும் சேர்ப்பேன் கொஞ்சமா. உள்ளி வெள்ளைப்பூடு தக்காளி பழம் தண்ணி கொஞ்சமா சேர்க்கிறேன். இதோட உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்க்கணும் வாரேன். மஞ்சள் தூள் இனி இதை மூடி வைப்போம் அவியட்டுக்கும். அதுக்குள்ள நான் இதை அரைச்சிட்டு ஒரு டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு வாரோம். பாருங்க சட்னி அரைச்சாச்சு. சூப்பர் டேஸ்டா இருக்கு நண்பர்களே இந்த சட்னி. இதுக்கு பாத்தீங்கன்னா தாளிச்சு போட போறேன். சூடாட்டுக்கும் சட்டி அதில் இட்லி அவிஞ்சிருக்கும் பாருங்க. நல்லா அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு உடனே எடுக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுட்டு தான் எடுக்கணும். அவிஞ்சிட்டு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். சூடாட்டும். இப்போ நல்ல கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன். இது கொஞ்சம் வடிக்கட்டுக்கும். கருவேப்பிலை செத்தல் மிளகாய் லைட்டாக அப்படி தாளித்து விட்டுட்டு பார்த்தீங்களா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினோன்னா நிப்பாட்ட வேண்டிய சுடு நீல இறக்கி இப்படியே கலந்து விட்டோம்னா சூப்பராக சட்னி ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு காணாமல் இருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இதை பூண்டு சட்னி என்று சொல்லலாம், தக்காளி சட்னி என்று சொல்லலாம், கார சட்னி என்று சொல்லலாம், சும்மா சட்னி என்று கூட சொல்லலாம். என்ன இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்ப்போமா? சூப்பராக இருக்கு. ஓகே இனி இது இட்லி கொஞ்சம் ஆறினோன்னு இறக்குவோம். அங்கால மரக்கறியை வீட்டுக்கும் சாம்பார். இப்போ இட்லி எடுப்போமாங்க. பாருங்க எப்படி சாஃப்டா இருக்குன்னு வித்தியாசம் இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கு மெத்து மெத்துன்னு. அந்த சோப்பு சோப்பு இருக்கிறது அந்த குரக்கு. பாத்தீங்களா
டயபெட்டிஸ் ஆகுறது. ஓ, சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல இது கண்டிப்பா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. அது அந்த பாட்டுல வரும், இங்க பாத்தீங்களா அப்படி எடுக்கும் போது வரும். சுகர் வருத்தக்காரருக்கெல்லாம் நல்ல, சுகர் வருத்தம் இல்லாத ஆக்களும் சாப்பிடுவோம் நல்ல. நீங்களாம் டீ குடிச்சிட்டீங்களா? அப்ப நாங்க டீ குடிக்க போறோம். வேணாது இனி ஏலாது, டீ குடிச்சாதான் நெஞ்சின் வேலை செய்யும் நண்பர்களேன்றா. பாப்பம் மரக்கறி அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா, நல்லா தண்ணி நல்ல சட்டி நண்பர்களே. பார்த்தீங்களா இப்படி விட்டு வீதியா இருக்கு, தேடி கண்டுபிடிச்சு நண்பர்களே. அன்னைக்கு அந்தோனியரப்பாட கொடியேற்றம் வந்து ஒரு அக்கா வச்சா மட்டும்தான் நான் கூடுதலா வாங்குறேன் டெய்லி. உங்களுக்கு தெரியுது, நீங்க பாத்திருப்பீங்க. அவட இருந்துச்சு டக்குன்ட்டு லபக்கட்டு கச் பண்ணியாச்சு. மழை வரும். வருமா? காலமா கொஞ்சம் வந்தது. இப்ப தேங்காய் பால் சேர்க்கிறேன். இது வந்து முதலாம் பால். இதோட 2ஆம் பாலும் 3ஆம் பால். தேங்காய் பால் இல்லாம வெறும் தண்ணி விட்டே சாம்பார் வைக்கலாம் நண்பர்களே, செம்மையா இருக்கு. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா. இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்ப்போம். ஓகே, சேர்த்தாச்சு. இனி பாருங்க புளிய நல்லா அப்படி இந்த மாதிரி பினஞ்சு விடுவோம். புளி, சாம்பார் தூள் கணக்கு சேர்க்க போறதில்லை, கொஞ்சமா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணி பார்ப்போம். உப்பே இல்லை நண்பர்களே, உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். நல்ல வடிவா கொதிச்சு வரட்டுக்கு. என்னதான் நாங்க நேரத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் நண்பர்களே, அது இருட்டிடும். கடைசி ஒரு 4:30க்கு வருவோம், அப்படி பார்த்தாலும் அது இருட்டிடும். வேலையெல்லாம் முடிய பார்த்தீங்களா. இப்போ பறவைலையெல்லாம் இதை நின்று பார்த்தா கூட்டம் கூட்டமா போவிடும் எல்லாரும் நித்திர கொள்றதுக்கு. அந்த அங்க போய் நம்ம தான் அப்படி போவிடும். இப்ப நான் ஒரு தோசை சுட்டுக்காரன் பாருங்க. தோசைக்கல்லை சூடாயிட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுட்டு வடிவா அப்படி பிரட்டி விட்டுட்டு இங்கே பாருங்க. இது மிச்சமண்டா நான் ஒரு பக்கெட்ல ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு காலையிலேயும் எடுப்பேன். ஆக விரிச்சு விட வந்து தேவையில்லை, கணக்கா இப்போ மூடி விடுவோம் அவியட். இப்போ பாருங்க தோசை சூப்பரா வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க. மற்ற பக்கம் திருப்பி போட தேவையில்லை, ஏன்னா நாங்கள் மூடி வச்சு நாங்கள் தானே, அதால மற்ற பக்கம் திருப்பி போட தேவையில்லை. பார்த்தீங்களா எப்படி சூப்பரான ராகி தோசை எப்படி இருக்கு பார்த்தீங்களா. பஞ்சு மாதிரி வந்திருக்கு. மெல்லிசா ஊத்தியும் எடுக்கலாம், ஆனால் இது நல்ல கணக்கா இருக்கு. தம்பிக்கு தோசை வேணுமா? இன்னொன்று ஊற்றுவா இல்லை இட்லியா? 2 கிழந்து. அப்போ இன்னொன்று ஊத்துறோண்ணே. ஆனால் அந்த நாங்கள் எடுக்க கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு எடுத்தா இன்னும் நல்லெண்ணெய் நல்ல நெய் நல்லெண்ணெய் இப்படியே ஊற்றி இந்த மாதிரி சேர்த்துடுவோம். கொஞ்சம் மெல்லிசாக்கி பார்ப்போம். இப்போ மூடி விடுவோம். இதில் சாம்பாருக்கு தாளிக்க போகிறேன். கடுகு, வெத்தல் மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் தாளிச்சாச்சு, இனி சாம்பாரில் கொட்டுவோம்.
பாருங்க சாம்பார் சூப்பரா கோஜுன்றது பாத்தீங்களா. இதுக்கு மேல விடக்கூடாது, இப்படி இருந்தா தான் எங்களுக்கு சாப்பிட சரியா இருக்கும். இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா தாளிச்சு வச்சிருக்கிறேன், தாளிச்சதை கொட்டுவோம். சேர்த்துட்டு இதோட மல்லியில சேர்த்துட்டு கலந்துடுவோம். பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு சாம்பார், பார்க்கவே சும்மா செமையா இருக்கு. இந்த மாதிரி சாம்பார் ஒரு தடவை வச்சு பாருங்க, அடி தூள். டேஸ்ட் பார்ப்போமா? செம்ம. பாருங்க நம்மள இதுக்கு மேல நாங்க வத்த விட தேவையில்லை. நீ தாளிச்சு எல்லாம் போட்டாச்சு இறக்கம். இப்படி இருந்தா தான் நீ பாத்தீங்களா இப்படி இட்லிக்கு ஊத்தி சாப்பிட எல்லாம் நல்ல கணக்கா இருக்கு. இனி முடிச்சு இறக்குவோம். இப்ப பாருங்க சாம்பார் ரெடி. சுடுது. இங்கே பாருங்க தோசை ரெடி, அதுக்கு பிறகு இட்லி ரெடி, இங்கே சட்னி ரெடி. ஓகே, எல்லாமே விதம் விதமா ரெடி. இனி நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்னா. இட்லியை பாருங்க நண்பர்களே, எப்படி ஒரு சாஃப்டா வந்திருக்கு. நீங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு பூ போல வந்துருக்கு பாருங்க. பார்த்தீங்களா அப்படி வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க நண்பர்களே, நல்ல ஒரு பூ மாதிரி இட்லி. அதே மாதிரி தோசையும் பாத்தீங்கன்னா நல்லா தான் வந்திருக்குது. பார்த்தீங்களா நான் கொஞ்சம் முருகலா சுட்டுருக்கேன், செம்மையா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க சரியா. ஓகே நண்பர்களே, நான் சாப்பிட போறேன். பாருங்க சூப்பரான இட்லி பார்த்தீங்களா, பூ போல இட்லி. இதுதான் ராகி இட்லி, குரக்கன் இட்லி, எது வேணாலும் பேர் வச்சுக்கொள்ளுங்க சரியா நண்பர்களே, நீங்க வைக்கிறதான் பேர். அதுக்கு பிறகு தோசை எனக்கு இல்லை, மகனுக்கு தான் நான் சுட்டேன். நான் பாதி சாப்பிட்டு பாக்குறேன். அதுக்கு நல்லா தான் இருக்கு, 2 ஒன்று தான். அதுக்கு பிறகு இங்க பாருங்க சட்னி. அதுக்கு பிறகு சூப்பரான சாம்பார். இல்ல பெட்டிய சட்டி பாத்தீங்களா நண்பர்களே. அப்படியே மேலால ஊத்துவோம். அப்படியே சாம்பார்ல ஊறினோன்னு சாப்பிடுற சுகம் இருக்கு. ஆஹா, அடிச்சு கேலாம். சாப்பிடுவோம் வாங்க. இப்ப தோசையை சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்க பஞ்சு மாதிரி இருக்கு நண்பர்களே, அது சட்னியோட. நம்ம சட்னி வேற லெவல் நண்பர்களே, அந்த மேல இருக்கு. இட்லியே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பூ மாதிரி இருக்கு நண்பர்களே. இங்க இப்படி சாம்பார்ல குழச்சடிக்கணும், அப்பதான் சூப்பரா இருக்கு. சப்பி சாப்பிடவே தேவையில்லை, அப்படியே கரைஞ்சு போகுது, அப்படி இருக்கு சாஃப்டா. கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க நண்பர்களே. இது வந்து சுகர் ரத்தக்காரெல்லாம் அப்படி செஞ்சு சாப்பிடுங்க. வேற லெவல். நீங்க எப்படி செஞ்சீங்கன்னா ஒரு இட்லி சாப்பிட்றாக்கள் 9 இட்லி சாப்பிடுவிடும். நான் சொல்றேன், சோபா சொல்றேன் சரியா. பார்த்தீங்களா இப்படியும் சாப்பிடலாம். அப்படி சாம்பார் குழச்சிட்டு இந்த மாதிரி சட்னியை எடுத்து வச்சு இப்படியும் சாப்பிடலாம். இப்படி விதம் விதமா சாப்பிடலாம். செம்மையா இருக்கு நண்பர்களே, வேற லெவல் டேஸ்டா இருக்கு. நான் சாப்பிட போறேன், கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டா. முருங்கைக்காய் பாத்தீங்களா இப்படி சாப்பிடுவோம்.
வேற லெவல் அப்படி இருக்கு